வணக்கம். இந்த தமிழ்நாட்டு மக்களில் ஒரு சமஸ்கிருதத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறத கவனிக்கிறோம். பார்லிமெண்ட்லேயும் சரி, மக்கள்கிட்டையும் சரி, இந்த திராவிடர்கள்னு சொல்கிற அமைப்புகள்கிட்டையும் சரி, நாம் தமிழர்கள் யார் வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. யார் என்ன அப்படின்னா, இந்த சமஸ்கிருதத்துக்கு பார்லிமெண்ட்லேயே கேட்குறோம், சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறோம், சமஸ்கிருதத்தை எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா தென்னிந்தியா முழுக்க தமிழ் மொழின்னு முதல்ல சொன்னாங்க. தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், தமிழ் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு வாதத்தை சொன்னால் கூட தெலுங்குக்காரங்க யாரும் தெலுங்கு தமிழில் இருந்து பிறந்ததாக ஏற்றுக்கலை. அப்புறம் இப்போ அதை மாற்றி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் திராவிட மொழித்தினுடைய கூட்டு மொழி, எது முன்னாடி அப்படிங்கிறது, அதாவது தமிழில் முன்னாடின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் திராவிட மொழிகள் அப்படிங்கிறாங்க. அது என்ன திராவிட மொழியோ அதை விடுங்க. அடுத்தது, இப்போ இந்த திராவிட மொழியில் ஒன்றா சொல்கிற தெலுங்குக்காரங்க யாரும் தெலுங்கு தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக சமஸ்கிருதத்துலேருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, சமஸ்கிருதத்துலேருந்து அவங்க பிறந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம சொல்கிறோம் ஹிந்தி பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, மராட்டி, குஜராத்தி, ஒடியா, பெங்காலி எல்லா மொழியும் பேசுகிறாங்க. சமஸ்கிருதம் எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கூற்றம் நம்ம வைக்கிறோம். இந்த சமஸ்கிருதம் எங்கே பேசுகிறாங்க எனக்கும் தெரியல எங்கே பேசுகிறாங்கன்னு. இருந்தாலும் இப்போ பாராளுமன்றத்தில் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, சமஸ்கிருதம் யாரும் பேசாத யாரோ 30,000-40,000 பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு பாராளுமன்றத்தில் ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு கூட ஒரு பதில் சொன்னார், இந்த பாரத்துங்கிற வார்த்தையே சமஸ்கிருத வார்த்தை தான், எல்லா மொழியும் சமஸ்கிருதத்தினுடைய ஆரிஜின் சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லா மொழிக்கும் தமிழ் ஆரிஜின்கிறோம், அவங்க எல்லா மொழிக்கும் சமஸ்கிருதம் ஆரிஜின் அப்படிங்கிறாங்க. சரி, சமஸ்கிருத ஆரிஜினா தமிழ் ஆரிஜினா? இப்போ சமஸ்கிருதம் எங்கேயுமே பேசுறது இல்லையா அப்படின்னாலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ரெண்டு கேள்விக்கு விடை காண்போம். முதல்ல சமஸ்கிருதம் ஆரிஜினா தமிழ் ஆரிஜினா, முதல்ல உருவானது தமிழா அல்லது சமஸ்கிருதமா அப்படிங்கிறத விட ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மொழி இது போடுறாங்க, எப்போ உருவானது அப்படின்னு. தமிழ் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு இது, அதுக்கு அடுத்தது சமஸ்கிருதம், அப்படி தெலுங்கு இத்தனை வருஷம் கழிச்சு, ஹிந்தி ஒரு முகலாயர் முஸ்லீம் வருகைக்கு பிறகு, இப்படின்னு ஒவ்வொரு மொழிக்கும் இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தான் வந்துச்சு மொழியே. ஆனால் தமிழ் மொழி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. சமஸ்கிருதம் எங்கே பேசுகிறாங்க, எங்கேயும் பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இதில் எல்லோரும் கவனிக்க வேண்டியது, இப்போது இந்தியா முழுவதும் மக்கள் இருந்தாங்க, மக்கள் இல்லாத பகுதின்னு ஒன்று இருந்துச்சா? இப்போ தெலுங்குன்னு ஒரு பகுதியில் பேசுகிறாங்க, மராட்டான்னு ஒரு பகுதியில் பேசுகிறாங்க, பெங்காலின்னு ஒரு பகுதியில் பேசுகிறாங்க, பஞ்சாபின்னு பேசுகிறாங்க, காஷ்மீரி, இப்படி பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க. இப்போது இவங்க சொல்கிறாங்க 800 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹிந்தி உருவாச்சு, 900 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெலுங்கு உருவாச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் வருஷத்தை மாற்றிக்க இதுவாக சொல்லலினாலும் மிகச்சரியாக சொல்லலினா கூட நீங்கள் ஒரு புரிதலுக்காக எடுத்துங்க. இதில் போய் 860 வருஷம், இது 340 வருஷம்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இது ஒரு புரிதலுக்காக. இப்படி ஒவ்வொரு மாநில மொழியும் ஒரு 1500, 1300, 1200, 1000 இவ்வளோ வருஷத்துக்குள்ளே உருவாகணும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ மராட்டிய மொழி ஒரு பகுதியில் பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மராட்டிய மொழி இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இதில் தெலுங்கு ஒரு 1500 வருஷம், இதே மாதிரி சொல்கிறோம். பெங்காலி ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி சொல்லிகிட்டே வர்றோம்ல, இதெல்லாம் கரெக்டு. இப்போ இந்த பகுதியில் இருக்கவங்க மராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுங்க, அது ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுங்க. அப்போ அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன மொழியாக இருந்துச்சு? இந்த 600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்கள்லாம் ஒரு மொழி பேசியிருப்பாங்கள்ல, அது என்ன மொழி? இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொழி பேசியிருப்பாங்கள்ல, அது என்ன மொழி? ஹிந்திக்காரங்களாம் ஹிந்தி பேசுகிறாங்க. யார்? ஹிந்தி எப்படி வந்துச்சு? ஹிந்திக்காரங்க மேற்கே இருந்து அரேபியர்கள் வந்தாங்க, உருது, அரபி, இந்த மாதிரி அவங்களுடைய பாஷையும் நம்மளுடைய சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனோன்னா அது ஹிந்தி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இந்த பாஷை வர்றதுக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி இப்போ ஹிந்தி பேசுகிறாங்கள ஒரு 4-5 மாநிலத்தில், அவங்கள என்ன மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க? அவங்கள சமஸ்கிருதம் தானே பேசிக்கிட்டு இருக்க முடியும். இப்படி ஒவ்வொரு மொழியும் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன மொழி பேசுகிறாங்க? இப்போ தமிழை சவுத் இந்தியாவோடு நிறுத்திக்கிறாங்க. அதாவது இந்த
கன்னடா, சவுத் இந்தியா கூட இல்லை, கன்னடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ், இந்த 4 அஃபிஷியல். அந்த துளுவத்துக்கு தனி மாநிலம் கிடையாது. அதனால் 4 மாநிலத்துக்குட்பட்டு தான் இந்த தமிழ் மூலம் வளர்ந்த பிற மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதிலே தெலுங்கு ஏற்றுக்கல, அதை விடுங்க. இந்த மொழியை தவிர பிற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் என்ன மொழி பேசியிருப்பாங்க? மராட்டி மொழி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மராட்டியர்கள் என்ன மொழி பேசினாங்க? பெங்காலி மொழி பேசுவது உருவாகுவதற்கு முன்னாடி பெங்காலில் இருந்த மக்கள் என்ன மொழி பேசினார்கள்? மத்திய பிரதேசத்தில் இருந்தவர்கள் ஹிந்தி, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா இந்த ஹிந்தி உருவான 800-900 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன மொழி பேசினாங்க? சரி, காஷ்மீரி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மொழி பேசினாங்க? இப்போ எல்லா மொழியும் பிற்காலத்தில் தான் வந்துச்சு. அப்படின்னா அதே மக்கள் அந்தந்த இடங்களில் என்ன மொழி பேசினாங்க? இப்போ தமிழை அங்கே இருந்ததா இவங்களே சொல்லலை. அப்போ அங்கே இன்னொரு மொழி இருந்துச்சு இல்லை, அந்த மொழி தானே சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதந்து மருவி தான் ஒவ்வொரு மொழி வந்துச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒழிஞ்சு சமஸ்கிருதம்னே ஒன்று இல்லை. சமஸ்கிருதம் எங்கே இருக்குது? அதுக்கு வேறு என்ன ஒரு உதாரணம் கேட்குறாங்க. எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவநாகரி ஸ்கிரிப்ட் இருக்குது. சமஸ்கிருத தமிழ்லையும் எழுதலாம், தெலுங்குலையும் எழுதலாம், தேவநாகரி ஸ்கிரிப்ட்லேயும் எழுதலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எங்கே ஓலைச்சுவடியை காட்டு அல்லது சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு காட்டு, நாங்கள் தமிழுக்கு வச்சுருக்கிறோம் கல்வெட்டு காட்டு அப்படின்னு. தமிழுக்கு வச்சுருக்கிறீங்க, தமிழ் 4 மாநிலத்துக்கு இருக்குங்கிறீங்க, பிற மாநிலத்துக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கிறோம்? நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. சரி, அவங்ககிட்ட ஏன் ஆதாரம் இல்லை? முதல்ல சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவமே இல்லை. எழுத்து வடிவம் இல்லாத ஒரு மொழிக்கு எப்படி பட்டயம் இருக்கும், கல்வெட்டு இருக்கும்? அவங்க தலைமுறை இன்றைக்குமே சமஸ்கிருதத்தை எப்படி சொல்லித்தராங்க? குரு பரம்பரை முறையில் தான் சொல்லித்தர்றாங்க. ஒருத்தர் சொல்லித்தரார், இன்னொருத்தர் கேட்குறாரு. அவங்களுக்கு சவுண்டு தான் முக்கியம். சவுண்டு எழுத்தில் எழுத முடியாதுங்கிறதுக்காக நேரடியாக என்ன பண்ணுற சப்தத்தை தான் சொல்லித்தராங்க. இன்றைக்கி வேறு என்ன புத்தகம் இருந்துச்சா, இல்லை ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சா? பல ஆயிரம் வருஷமாக வேத காலத்திலிருந்து இது வரைக்கும் அவங்க வாய்மொழியாக தான் சமஸ்கிருத பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதில் போய் அவங்ககிட்ட ஓலைச்சுவடி இருக்குதா, கல்வெட்டு இருக்குதா, தாமிர பட்டயம் இருக்குதா, அகழ்வாராய்ச்சியில் இருக்குதான்னு எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழிக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால், சரி எழுத்தே இல்லை அப்படின்னா வேத காலத்தில் வேதம் என்ன மொழியில் தமிழில் இருந்துச்சா? அதுவும் கிடையாது. யாராவது தமிழ்நாட்டுக்காரங்களை தவிர மற்ற மொழிக்காரங்க தமிழில் எழுதிச்சுன்னு ஒத்துக்கிறாங்களா? சரி, தமிழ்நாட்டுக்காரங்களே வட இந்தியா முழுக்க தமிழ் இருந்ததா அவங்க அது சொல்லலை. இந்த 4 மொழிக்குள்ளே 4 மாநிலத்துக்குள்ளே தான் தமிழ் பேசுகிறாங்க. கிளஸ்டர், இந்த தமிழ் கிளஸ்டர் மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சமஸ்கிருதம்னே இல்லை, உலகிலே சமஸ்கிருதம் ஒரு மொழியே இல்லை, சமஸ்கிருதத்துக்கு லைஃபே இல்லை. அவன் வேத காலத்திலேருந்து சமஸ்கிருதம் தான் இருக்குது. ராமாயண மகாபாரதம் இல்லை, 4 வேதங்கள் இல்லை. அதெல்லாம் வேறு என்ன மொழியில் இருக்குது? தெலுங்கில் இருந்துச்சா? மலையாளம், கன்னடம், உருதுவோ இல்லை தமிழில் இருந்துச்சா? இன்னை வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வாய் வழியாக சொல்கிற அந்த மொழி அந்த வேதங்கள் என்ன மொழியில் இருக்குது? சமஸ்கிருதத்தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் பேசுகிற எல்லாரும் வேத மொழி சொல்கிற நம்ம சமஸ்கிருதத்துலேருந்து மருவிய இன்னொரு மொழிகள் தான். அப்போ சமஸ்கிருதம் எங்கே பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. எல்லா மொழியும் இப்போ நம்ம தமிழை ஆதி காலத்தில் பேசின தமிழ், இடையில பேசின தமிழ், இப்போ பேசுகிற தமிழ் வேறையாக தான் இருக்குது. அப்போ வேறையாக இருக்குன்னா இதுக்கு வேறு மொழின்னு பேசலாமா? இப்போ பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். தமிழுங்கிறான், தமிழீங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். எழுத்து வடிவத்தில் அது அந்த வடிவம் இந்த வடிவங்கிறான். எந்த வடிவமும் கிடையாது, எல்லாம் ஒரே வடிவம் தான். இவங்களாக பார்த்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு கற்பனையாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அவங்களே அப்படி தான் சொல்கிறாங்க. இப்படி நிறுவுகிறார்கள். இப்படி எழுத்தாளர் நிறுவினாருங்கிறாங்க. நிறுவினார் என்ன? பொய்யை நிறுவுறது. இப்போ இவங்க இன்னும் இதை பாராளுமன்றத்திலையும் எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் எங்கே பேசுகிறார்கள், யார் பேசுகிறார்கள், எல்லாம் பேசுகிறது சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதத்தினுடைய மருவிய மொழி தான். மருவிய பிறகு அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த பிராந்தியத்தில் அது மராட்டியா, குஜராத்தி இப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. சூரிய ராஷ்டிரம், சௌராஷ்டிரம் இப்படி பேர் வச்சுக்கிட்டாங்களோ ஒழிஞ்சு சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இல்லைன்னு நம்ம பேசுனா நம்ம யாருன்னு நம்ம தான் சொல்லணும். உலகம் முழுக்க நம்மளுடைய வாதத்தை ஏற்றுக்குமா? வேணா உள்ளூரில் கத்திக்கிட்டு இருக்கலாம். இது நான் தமிழுக்கு எதிராக பேசுகிறேன்னு இல்லை, சமஸ்கிருத ஆதரவாக பேசுகிறேன்னு ஒரு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இதுக்கு மேலே அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அன்பே சிவம்.